இப்ப மணப்பாக்கத்தில் உள்ள EVKS இளங்கோவனின் இல்லத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு அங்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்த உள்ள அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் மணப்பாக்கத்தில் உள்ள மறைந்த EVKS இளங்கோவனின் இல்லத்திற்கு நேரில் சென்று அந்த அஞ்சலியை ஆறுதலையும் இப்போது தெரிவித்து வருகின்றார்கள். EVKS இளங்கோவன் உடல் ராமாபுரம் இல்லத்திற்கு, ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு வைகோ அந்த ராமாபுரம் இல்லத்திற்கு செல்லும் அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த EVKS இளங்கோவனின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு அவர் ஆறுதல் கூறும் காட்சியும், EVKS இளங்கோவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் அந்த மறைவு தமக்கு மிகுந்த மன வேதனையை அளித்திருக்கிறது என்று ஏற்கனவே அவர் வைகோ இரங்கல் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் மணப்பாக்கத்தில் உள்ள EVKS இளங்கோவனின் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். வைகோ அந்த இல்லத்திற்கு சென்று அமர்ந்திருந்து உறவினர்களுக்கு ஆறுதல் மற்றும் அவரது உடல்நலம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை குறித்த உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அவர் கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். EVKS இளங்கோவனின் இல்லத்தில் அவரது குடும்பத்தினருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணப்பாக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள EVKS இளங்கோவனின் உடலுக்கு ஏராளமானவர் அங்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மலர் மாலை மற்றும் மலர் வளையம் வைத்து அவருக்கு அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். EVKS இளங்கோவனின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு வைகோ இப்போது ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆறுதல் தெரிவித்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். EVKS இளங்கோவனின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர், காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா உள்ளிட்டோரும் அவரது இந்த மணப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் EVKS இளங்கோவனின் உடலுக்கும் மற்றும் அங்கு உள்ள அவர்களது உறவினர்களுக்கும் இருவரும் ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த EVKS இளங்கோவனின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு கொண்டு வரப்பட்டு இறுதி மரியாதை செலுத்தப்பட தந்தை பெரியாரின் சகோதரரும் EVKS இளங்கோவன் காலமானதை ஒட்டி அங்கு மறைந்த EVKS இளங்கோவனின் இல்லத்தில் மதிமுக பொதுச் செயலாளர், காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அந்த இல்லத்தில் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சியும், EVKS இளங்கோவன் குறித்த பல்வேறு நினைவுகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நினைவுகளும் அந்த உறவினர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய காட்சியும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த EVKS இளங்கோவனின் உடலுக்கு அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்த ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். EVKS இளங்கோவன் சென்னை மாநில கல்லூரி காலத்தில் மாணவர் அணி செயலாளராகவும் மற்றும் இளைஞர் அணியிலும் பல்வேறு பொறுப்புகளை வைத்து படிப்படியாக அந்த கட்சியில் வளர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மத்திய இணையமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இல்லத்தில் அவர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது சென்னை ராமாபுரத்தில் உள்ள EVKS இளங்கோவனின் இல்லம் மற்றும் ஈரோட்டில் உள்ள அவரது இல்லம் மற்றும் மற்றொன்று சத்தியமூர்த்தி பவனில் அரைக்கம்பத்தில் கொடி பறக்கப்படக்கூடிய அந்த காட்சி ஆகிய காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராமாபுரம் மணப்பாக்கத்தில் உள்ள EVKS இளங்கோவன் இல்லத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கோபண்ணா உள்ளிட்டோரும், இதே போல ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் அவரது ஈரோட்டில் உள்ள இல்லத்தில் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும், மற்றொரு காட்சியானது சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கக்கூடிய அந்த காட்சியையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களது துயரங்களையும் மற்றும் EVKS இளங்கோவன் குறித்த நினைவுகளையும் அங்கு குழுமி இருப்போர் பகிர்ந்து கொண்டு அந்த வேதனையான நிகழ்வுகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய துயரமான காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். EVKS இளங்கோவன் சென்னை மாநில கல்லூரியில் அவர் படித்த காலத்தில் மாணவர் அணி காங்கிரஸ் செயலாளராக பணிபுரிந்தார். அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் மற்றும் ஈரோடு மாவட்ட பொறுப்பு உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வைத்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய இணையமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்ததுடன் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பொறுப்பேற்று பணியாற்றி வந்த சூழ்நிலையில்தான் இன்று உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 75. கடந்த ஈரோடு மாவட்டத்தில் அவர் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் ஆகியவற்றின் சட்டமன்ற உறுப்பினராகவும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி மத்திய ஜவுளித்துறை,
இணையமைச்சராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். பல்வேறு கட்சிகளில் சேர்ந்த தலைவர்களிடமும் அவர் மரியாதையை பெற்றிருப்பதன் மூலமாக இந்த இரங்கல் செய்தியை அவரது தாயார் சுலோசனா சம்பத் அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் அதிமுகவின் மூத்த தலைவராகவும் அவர் திகழ்ந்த சூழ்நிலையில் அதிமுக தலைவர்களுடனும் அவருக்கு நெருங்கிய நட்பு. அதே போல திமுகவிலும் அவரது அனைவரிடமும் தந்தை பெரியாரின் பேரன் என்ற முறையில் அவர் மிகுந்த நெருக்கமான ஒரு நட்பு பாராட்டி வந்தார். இதே போல அவரது தந்தையான பொன்னியின் செல்வர் சம்பத் ஜி.கே. மூப்பனாருடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததால் அங்கு காங்கிரஸ் கட்சி மற்றும் சிவாஜி கணேசனின் தமிழக முன்னணி கட்சியிலும் அவர் பணியாற்றி இருப்பதால் பரவலாக அனைத்து கட்சிகளிலும் நண்பர்களையும் மற்றும் நன்மதிப்பையும் பெற்ற ஒரு மிக முக்கியமான தலைவராக தமிழக காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவராக ஈ.கே.எஸ். இளங்கோவன் திகழ்ந்து வந்தார். அவரது அரசியல் விமர்சனங்கள் மற்றும் உயிர் நாடியான அவரது தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் குரலாக அவர் திகழ்ந்த சூழ்நிலையில் அவரது மறைவானது காங்கிரஸ் கட்சியினருக்கு மட்டுமல்ல மாற்று கட்சியினருக்கும் ஒரு பெரும் துயரத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருப்பதை அவர்கள் தெரிவித்த அந்த இரங்கல் செய்திகளின் மூலமாகவும் மற்றும் அவர்கள் தெரிவித்த அந்த ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனுடனான அவர்களுடைய நட்பின் நினைவலைகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டதன் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவன் தந்தை பெரியாரின் பேரனாகவும் மற்றும் தந்தை பெரியாரின் அண்ணன் கிருஷ்ணசாமியின் மகன் ஈ.வி.கே.எஸ். சம்பத்தின் மகனான ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அந்த தந்தை பெரியார் குடும்பத்தின் அதாவது ஒரு பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்தின் வாரிசாக திகழ்ந்த ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அந்த குடும்பத்தின் பாரம்பரிய பெருமைக்கு ஏற்ப அந்த அரசியல் கொள்கைக்கு ஏற்ப தமிழகத்தில் அனைத்து கட்சிகளிலும் அவரும் அவரது குடும்பத்தினரும் மக்கள் பணி ஆற்றியது என்றென்றும் மக்கள் மனதில் நினைவில் நிற்கக்கூடிய வகையில் அவர்களது பணி இருந்தது. ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனின் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் அவர் காங்கிரஸ் கட்சியினரையும் விமர்சிக்க தவறியதில்லை. அதே போல காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி மற்றும் எதிர்கட்சியினரையும் அவர் துணிவோடு நேர்மை திறனோடு அவர் விமர்சித்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் என்றென்றும் தமிழக அரசியல்வாதிகளின் நினைவை விட்டு நீங்காத இடம் பிடித்திருக்கும் என்பது அவரது பல்வேறு காலகட்ட அரசியல் கருத்துக்களின் மூலமாக தெரிய வருகிறது. மிகப்பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவரும் தந்தை பெரியாரின் பேரனுமாக கூறப்படும் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனின் மறைவு அனைத்து கட்சியினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பெருந்துயரத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் ரீதியாக அது தமிழக அரசியலுக்கு பேரிழப்பு என்று கூறப்படுகிறது. ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனை பொறுத்தவரை அவரது கட்சி தொண்டர்களால் அஞ்சா நெஞ்சன் என்றும் துணிவோடு கருத்துக்களை கூறும் நேர்மையாளர் என்ற பெருமையையும் பெற்ற ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் இன்று உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு காலமானார். அவருக்கு வயது 75. அவரது உடல் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. நாளை அவர் சத்தியமூர்த்தி பவனுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சித் தலைவர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். திமுக, அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட், பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்.